வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் செயின்னா என்ன, அந்த ஆப்ஷன் செயினை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஆப்ஷன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட் இஸ் அன் ஆப்ஷன் செயின்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸ் இல்லை ஒரு இண்டெக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மற்ற இண்டெக்ஸுக்கு ஸ்டாக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த கான்ட்ராக்டோட லிஸ்ட்டு தான் ஆப்ஷன் செயின். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், கால்ஸ், புட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், ஐவி, ஸோ ஆப்ஷன் கிரீக்ஸ், இது எல்லாம் வந்து அந்த ஆப்ஷன் செயினில் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கான்ட்ராக்டோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். வேர் டு செக் ஆப்ஷன் செயின்? இந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? ஸோ ரெண்டு இடத்துல பார்க்கலாங்க. ஒன்று வந்து என்எஸ்சி இந்தியா வெப்சைட் இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் செயினை பார்க்கலாம். இன்னொன்று வந்து உங்களோட புரோக்கர் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, நீங்கள் ஜீரோதாவில், ஆப்ஸ்டாக்ல, தன்னில், ஏஞ்சல் ஒன்ல, ஸோ இதில் நீங்கள் எதுலாச்சும் புரோக்கர் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு உங்களோட ஆப்ஷன் செயின் பார்க்க முடியும். இப்போது என்எஸ்சி இந்தியாவில் எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து NSEindia.com வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நேவிகேஷன் பார் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டான்னு இருக்குல்ல, இந்த மார்க்கெட் டேட்டாக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே டெரிவேட்டிவ்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின்னு ஒரு ஆப்ஷன் செயின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் செயின். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். ஸோ இங்கே பாருங்கள், இது நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், ஐவி, எல்டிபி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் இண்டெக்ஸுக்கு ஆப்ஷன் செயின் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செயின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இருக்குது, ஃபின் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸோட ஆப்ஷன் செயின் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயின் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் சிம்பிள்னு இருக்குது. இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஏசிசியோட ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசிசியோட ஆப்ஷன் செயின். இங்கே பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதில் பாருங்கள் 27 Feb இருக்குது, 27 March இருக்குது. ஸோ இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. இங்கே நீங்கள் நிஃப்டியை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 13 February, 20 February, 27 February இருக்கும். இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் போய்ட்டு ஆப்ஷன் செயின் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்து உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தன்னில் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தன்னில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் இருக்குது. ஸோ நான் அதை போய்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மவுஸை மேலே வச்சிங்கன்னா காட்டுது பாருங்கள் ஆப்ஷன் செயின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஆப்ஷன் செயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சிம்பிளோட ஆப்ஷன் செயின் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பைரி டேட்டை வந்து நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் செயினை நீங்கள் என்எஸ்சி இந்தியாலையும் பார்க்கலாம், உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ஷன் செயின் டேபிள். இந்த ஆப்ஷன் செயினோட டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு இருக்குது ஆப்ஷனில். ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின் டேபிள் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ சென்டரில் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சென்டரில் இருக்கும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் கால் ஆப்ஷன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ரைட்டில் இருக்கிறதெல்லாம் புட் ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூம், ஐவி, எல்டிபி எல்லாமே இங்கே இருக்கும். புட் ஆப்ஷனோட ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூம், ஐவி, எல்டிபி, ஸோ அது எல்லாம் வந்து இந்த சைடு இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நீங்கள் இந்த டேபிளை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிவிட்டு வந்து ஒரு சைடு இருக்கிறது வந்து ஒரு கால் ஆப்ஷன், இன்னொரு சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸோட இல்லை அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் மிடில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் செயின் டேபிளை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செயினில் இருக்க கீ டேர்ம்ஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓஐ, வால்யூம், ஐவி, எல்டிபி, இந்த மணி, அட் த மணி, ஓடிஎம்,
அவுட் ஆஃப் தி மனி. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா தான் உங்களால அந்த ஆப்ஷன் செயின் டேபிள ஃபுல்லா ரீட் பண்ண முடியும். இந்த டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு காலுக்கான டேட்டா இருக்கும். ரைட் சைடு புட்டுக்கான டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓஐ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெவல் சேஞ்ச் இருக்கு. வால்யூம் எவ்வளோ இருக்கு, ஐவி, எல்டிபி, ஸோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் எல்லாமே சேஞ்ச் இது எல்லாமே வந்து கால் சைடுக்கானது இந்த சைடு இருக்கு. அதே மாதிரி புட் சைடுக்கானது எல்டிபி, ஐவி, வால்யூம் இதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த டேபிளை ஃபுல்லாக ரீட் பண்ண முடியும். இது தவிர இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 டேர்ம் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் தி மணி. ஸோ இந்த டேர்மை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்க, இந்த டேபிளை வந்து கலரை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மணி. ஸோ கால் சைடு வந்து மேலே எல்லோ கலரில் இருக்குது, அது வந்து இந்த மணி. புட் சைடு வந்து கீழே வந்து எல்லோ கலரில் இருக்குது, இது வந்து புட்டுக்கான இந்த மணி. ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி மணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புட்டுக்கு வந்து இது அவுட் ஆஃப் தி மணி. அட் த மணி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குல்ல, இந்த ஒயிட்டுக்கும் எல்லோக்கும் சென்டரில் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு அட் த மணி. ஸோ இந்த 3 டேர்மும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்மு. இதை 3ஐயும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3 டேர்ம் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் தி மணி. இந்த ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட இல்லை ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டாக்கோட இல்லை இண்டெக்ஸோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவலை, சப்போர்ட் லெவலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரைஸில் அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாகவும் ரெசிஸ்டன்ட் லெவலாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ கால் சைடு அதிகமான ஓஏ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் லெவல். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இல்லை இண்டெக்ஸோட ப்ரைஸ் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு சிரமப்படும். ஸோ அதை பிரேக் பண்ண முடியலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ வந்து பேரியஸாக இருக்கும். அதே மாதிரி புட் சைடு ஓஏ அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டியில் இப்போ நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயின். ஸோ கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இங்கே பாருங்கள் அதிகமாக இருக்குது, 1,12,180. ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 24,000 வந்து 24,000ல் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டியோட கரண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ நிஃப்டி சார்ட்டில் போயிட்டு அந்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவல் இருக்குல்ல 24,000, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இப்போதைக்கு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த லெவலை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணினுச்சு அப்படின்னா நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ 24,000 வந்து நிஃப்டியோட கீ ரெசிஸ்டன்ட் லெவல். அதே மாதிரி புட் சைடு எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து ஸோ இந்த இடத்துல தான் 91,230. ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500. சார்ட்டில் போயிட்டு அந்த லெவலை நோட் பண்ணிக்கலாம். நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். அந்த லைனில் 22,500. ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து 22,500. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கோட இல்லை இண்டெக்ஸோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவலை கண்டுபிடிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட
டைரக்ஷனை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ரியல் டைமில் இந்த மாதிரி ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி நம்மளால கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லைனை கண்டுபிடிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றியும் ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.